பொங்கலோ பொங்கல். வம்பன் நாடு ரோட்டிலிருந்து வடக்கு கொத்தக்கோட்டையிலிருந்து வம்பன் நாடு ரோட்டிலிருந்து புறப்பட்டு தலையில் சுமர்ந்து கிருஷ்ண உரக்கடை அரசர்வட்டி கும்மங்குளம் வழியாக எனது மகளுக்கு சீரும் சிறப்பாக தலையில் சுமர்ந்து கரும்பு தேங்காய் பச்சரிசி விவேகானந்த காலண்டர் அனைத்து சாமானும் தலையில் சுமர்ந்து தலையில் கரும்பை பிடிக்காமல் 14 வேகத்தடையும் தாண்டி கும்மங்குளம் வழி செல்லும் பொழுது இரு தரப்பிலும் வயலில் வேலை பார்க்க ஆண் பெண்ணு சராசரி களக்கட்டை விட்டு வீசிட்டு கையெடுத்து கும்பிடுது. அச்சமயம் அதுக்கு சுலோவில் கையை காட்டி சுலோவில் எடுக்க வேண்டிய ஆள் பூரா எடுத்துக்கன்னு நிரந்தரமாக கையை காட்டுறேன். ஆலங்குடி ரோடு வரைக்கும் பின்தொடர்ந்து வந்து எடுத்துக்கிட்டு போகுது. அதுக்கு இடையில நம்பம்பட்டி மகளை கட்டி கொடுத்து 12 வருஷமாக குழந்தை இல்லாத காரணத்தால் அதற்கு என் ஆயுள் முழுவதும் பொங்கச்சீறு தலையில் சுமர்ந்து சைக்கிளில் தலையில் கரும்பு வச்சு சைக்கிள் ஓட்டி அவர்களுக்கு கொண்டே வீட்டில் இறக்க கடமைப்பட்டுள்ளேன். என் ஆயுள் காலம் வரைக்கும் சீரும் சிறப்பாக செய்ய கடமைப்படுவேன். இப்பெல்லாம் நவீன காலம் ஆயிடுச்சு. காசு ஜிபே போன்பேங்கிறாங்க, வேற ஆட்டோ இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எதுக்காக சைக்கிள் என் காலம் இருக்கும் வரை தன்னை சுமந்து தன்னுடைய செயலை மேலே உள்ளவனுக்கு கட்டுப்பட்டு பயந்து தன்னுடைய திறமையை அவர்களுக்காக நான் சைக்கிளில் சுமந்து எடுத்து செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அதில் சைக்கிளில் போய் அன்றாடம் காய்கறி வியாபாரம் விற்று அவருடைய குடும்பத்தை வழிநடத்தி வர்றார். அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு தமிழருடைய திருநாள் உலகம் முழுவதும் தமிழர்களுடைய திருநாள் இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடிக்கிற இந்த தருணத்தில் அவர் தொடர்ந்து தன்னுடைய மகளுக்காக பொங்கல் சீர் என்பது இன்னைக்கு தனி சிறப்பு முயற்சிக்காது. இன்னைக்கு பொங்கல் சீரை 17 கிலோமீட்டர் தூரம் நம்பம்பட்டியில் இருக்கும் அவர் மக வீட்டுக்கு 16 வேகத்தடை தாண்டி கடந்து அந்த வழிநெடுகளும் அவரை வரவேற்கிற ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற சுற்று வட்டார பொதுமக்கள் ஆதாரத்தோடு அவரை சாமி மாதிரி கும்பிட்டுட்டு வழி அனுப்புகிறாங்க. அதுக்காக காத்துக்கு இருக்காங்க. சுற்று வட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் பூரா இன்னைக்கு காத்துக்கு இருக்காங்க. அந்த தமிழருடைய கலாச்சாரம் இன்னைக்கு பேணி காக்குறாரு. ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். வயசுல 82 வயசாச்சு அவருக்கு. அதெல்லாம் கடந்து இன்னைக்கு தமிழருடைய எழுச்சி அவர் உடம்பே எனக்கு குள்ளரிக்குது. அவர் வயசுலலாம் இந்த மாதிரி பண்றதுக்கு இனிமே இது யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு விட்டு கவனிக்க மாதிரி இருக்கு. அதனால தமிழக முதல்வர் அவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொதுமக்கள் சார்பாகவும் சமூக ஆர்வலர் சார்பாகவும் தமிழருடைய கலாச்சாரத்தை பேணி காக்கின்ற அனைத்து சங்கங்களின் சார்பாகவும் ஒரு தமிழக முதல்வர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அவரை எம்எஸ் என்று செல்லாமல் அழைக்கக்கூடிய செல்லத்துறை ஐயாவை தமிழக முதல்வர் கௌரவப்படுத்த வேண்டும். பொதுமக்களினுடைய கோரிக்கையாக ஏற்று நீங்கள் தமிழக முதல்வர்களுக்கும் தமிழக துணை முதல்வர்களுக்கும் இந்த பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்ட பொதுமக்கள் மட்டும் இல்லை உலக அளவில் இருக்கிற பொதுமக்கள் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் இன்னைக்கு தமிழோட கலாச்சாரத்தை பேணிக்கிற அவரை வரவழைத்து கௌரவப்படுத்தி புதுக்கோட்டைக்கு மாவட்டத்துக்கு ஒரு பெருமையை சேர்க்கின்ற எம்எஸ் ஐயா செல்லமாக அழைக்கக்கூடிய செல்லத்துறை ஐயாவை கௌரவப்படுத்த வேண்டுமா உங்களை அன்போடு பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் எழுச்சியோடு காத்துக்கிருக்கோம். நீங்கள் என்னைக்கு அவரை வரவழைச்சு கௌரவப்படுத்திங்க புதுக்கோட்டை மாவட்டமே இன்னைக்கு பொதுமக்களை ஆவலாக காத்துக்கிருக்கோம். இன்னைக்கு இப்போ தொடர்ந்து அவர் 82 வருஷம் 82 வயசில் இன்னைக்கு அவர் சிறப்பாக பண்ணிக்கிருக்காரு. இன்னைக்கு 17 கிலோமீட்டர் தூரம் நம்பம்பட்டிக்கு மக வீட்டுக்கு இந்த சிறப்புமாக இந்த நாளில் அப்படியே வழி நடங்களும் அப்படியே சாமி மாதிரி அவரை வழி நடத்திருக்காங்க, காத்துக்கு இருக்காங்க. தமிழக திருநாளில் இன்னைக்கு பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு அந்த தருணத்தில் பொதுமக்கள் சார்பாக தமிழக முதல்வருக்கு மீண்டும் மீண்டும் புதுக்கோட்டை பொதுமக்கள் சார்பாக அவரை வரவழைத்து அவரை கௌரவப்படுத்த வேண்டுமாய் பொதுமக்கள் சார்பாகவும்
இளைஞர்கள் சார்பாகவும் தமிழனுடைய எழுச்சி மிகு அமைப்புகள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேரு?